முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாட் என்ற ஒரு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த திரைப்படம் சம்பந்தமாக எதுவுமே நாங்கள் இந்த சேனலில் பார்த்ததில்லை. ஏன் திடீரென்று திரைப்படங்களை பார்க்குறார்கள்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த திரைப்படத்தில் பேசப்பட்ட விடயம் அவ்வாறான ஒரு விடயம். இதில் வந்து என்ன விடயமாக தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் போராட்ட இயக்கம் சம்பந்தமாக ஒரு தவறான வரலாற்று திரிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதை நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஏற்கனவே ஹிந்தி, தெலுங்கு, மலையாள சினிமாக்களில் வந்து இப்படியான திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றது. இப்படியான ஒரு வரலாற்று திரைப்படத்தோடு வெளிப்பட்டிருந்தது. உதாரணமாக அண்மையில் ஃபேமிலி மேன் என்கின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து ஈழ போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தார். பாலியல் ரீதியாகவும் தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தார். ஆக அப்படியான திரைப்படங்களில் வர காட்சிகள் அடுத்த வார அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும்ன்றது ஒரு விடயம். அடுத்து வந்து இது ஒரு வரலாற்று திரியப்படுத்தல். வரலாறு ஒன்று இப்படி நடக்கவே இல்லை, அப்படி நடக்காத விஷயத்தை இப்படி நடந்ததாக திரியப்படுத்துகிறது. அந்த வரிசையில் வந்த படம் தான் ஜாட். நேரடியாகவே இந்த ஜாட் படத்தில் என்ன சொல்லியிருக்கேன் வரவும். இந்த ஜாட் படத்தில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், படம் என்றால் ஒரு வில்லன் ஒரு ஆள் இருப்பார். அந்த வில்லனுடைய பேர் வந்து இதில் என்னென்னு குறிப்பிடப்பட்டிருந்தால் ரணதுங்க. இப்போ ரணதுங்கன்ற சிங்கள பேர் தானே, அது பரவாயில்ல தானேன்னு நீங்கள் விடலாம். ஆனால் அவர் ரணதுங்க என்ற ஒரு மாற்று பேரோடு இருக்கின்றார். இப்போ நாங்கள் இந்த பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மையான பேர் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச விடயங்களை நீங்கள் பார்க்கணும். அதாவது வந்து இந்த பல மக்களுடைய கழுத்தை அறுத்து, அதாவது குடிமக்கள் சாதாரண மக்களுடைய கழுத்தை வெட்டி இவர் ஒரு புதைத்து இருக்கின்றார். பிறகு அதை ஒரு டிராக்டரில் ஏற்றி கொண்டு வருது. அப்படியான காட்சிகள் எல்லாம் அந்த படத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய இந்த விரல்களை அறுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இவரை கைது செய்ய வந்த பெண் போலீஸாருடைய உடைகளை களைந்து அவர்களை ஒரு அறையினுள் அடைத்து வைத்திருக்கின்றார். இப்படியான பல விடயங்களை இவர் செஞ்சிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மனித கொடுமைகளை ஒரு ஆந்திராவில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அந்த இடத்துல வந்து மனித கொடுமைகள் பல தான் நிகழ்த்தி இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கனியை வளர்த்து எடுப்பதற்காக போராடுகின்ற ஒருவருக்கு துணையாக இருக்கின்ற பேரில் ஒரு இயக்கத்தையே இவர் உருவாக்கி ஒரு இடத்துல ஒரு சில பேரை உருவாக்கி இவர் அப்படியான ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வருவோம் இவருடைய பேர் என்னென்று. இவருடைய பேர் முத்துவேல் கரிகாலன். முத்துவேல் என்ற பெயரை நாங்கள் விடுவோம். இதில் கரிகாலன் என்ற ஒரு பெயரை பார்த்தோம்டா, கரிகாலன்றது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தில் சூட்டப்பட்ட பேர் தான் கரிகாலன். சரி, கரிகாலன் என்ற பேர் வந்து எல்லாருக்கும் பழமையாக வைக்கிறது தானே. தமிழாக்களுக்கு பெரும்பாலும் கரிகாலன் என்ற பேர் இருக்குது. அப்போ அந்த பேரை நாங்கள் சாதாரணமாக கடந்து போயிடலாம் தானே, ஏன் நாங்கள் இதை தலைவரோட தொடர்புபடுத்தி பார்க்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட வில்லன் ரணதுங்க என்ற பெயரோட பிறகு கரிகாலன் என்று இவருடைய ஒரிஜினல் பேரை வைத்திருக்கின்ற இந்த வில்லன் வந்து எங்கேருந்து வருகின்றார் என்கின்ற பின்னணியை பார்த்தா ஜெஃப்னா டைகர் ஃபோர்ஸ் என்று இலங்கையில் இயங்கின ஒரு இயக்கத்திலேருந்து வார. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க ஜெஃப்னா டைகர் ஃபோர்ஸ் என்று வேலையின் வைக்கணும் என்ற கேள்வியை எடுது. விடுதலை புலிகள் அமைப்புன்னு நேரடியாக அவர்கள் வைக்காவிட்டாலும் கூட ஜெஃப்னா டைகர் ஃபோர்ஸ் என்று ஏன் வைக்கணும்? அப்போ அந்த கேள்வியிலேயே மறைமுறையாக விடுதலை புலிகள் அமைப்பினரைத்தான் தவறாக சித்தரிக்கின்றார்கள் என்கிற ஒரு பேச்சு ஒன்று எழுகின்றது. உண்மையிலேயே இந்த விடயத்தில் வந்து அவர்கள் ஒரு விடயத்தை செஞ்சிருந்தால் அந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறது வேறு விஷயம். செய்யாத ஒரு விடயத்தை தவறான திரிவுகளோடு மேற்கொள்வது வந்து ஒரு சரியான விடயமாக நாங்கள் கருத முடியாது. ஏனென்றால் பெண்களை மிகவும் மதித்த ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு வீரன் அல்லது வந்த ஒரு தேசிய தலைவர் அவர் உருவாக்கின அந்த அமைப்பு இவற்றை பற்றி ஒரு தவறான அல்லது மிகவும் எதிரான அவர்கள் நடந்ததற்கே எதிரான ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற படமாகத்தான் இது இருக்கின்றது. அதில் குறிப்பாக நாங்கள் இந்த அமைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்த ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தொடர்பான பல விடயங்களுக்கு உரிமை கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களை சரியாக வழிநடத்தின ஒரு அமைப்பு. பெரும்பாலுமே பலர் வந்து இந்த அமைப்பு தொடர்பான நல்ல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அண்மையில் தளபதி கமால் குணரத்ன கூட இராணுவ தளபதி கமால் குணரத்ன கூட பேசுகின்ற பொழுது எந்த ஒரு புகைப்படங்களையும் தலைவரோ அல்லது அவருடைய அமைப்பினை சேர்ந்தவர்களோ எந்த ஒருவரும் மதுக்கோப்புகளை ஏந்தியவாரோ அல்லது புகைப்பிடித்தவாரோ எந்த ஒரு புகைப்படங்களையும் நாங்கள் பார்க்கவில்லை என்று அவர் சொல்கிறார். எதிர் அமைப்பில் இருந்தவர். இப்போ எதிர் அமைப்பு என்றைக்கு அவர்கள் தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் போராடுகிறன்றது வேறு விஷயம். அவர்களுக்கு எதிரான அமைப்பில் இருந்த ஒரு போராட்டத்தில் இருந்த தலைவரை பற்றி இப்படி ஒரு சர்டிஃபிகேட் அவர்கிட்ட இருந்து வந்துருண்டா எந்த அளவுக்கு அங்கே ஒரு கண்ணியமாக நடத்தப்பட்டது என்ற விடயத்தை பார்க்கணும். ஏற்கனவே அங்கேருந்து வந்த தூதுவர்கள் பலர் சொன்ன விஷயத்தையும் நாங்கள் இதில் எடுத்து நோக்கணும். அதில் ஒரு பெண் தூதுவர் கூட சொல்லியிருந்தால், நாங்கள் இந்த போராட்ட அமைப்பில் இருக்கிற பல ஆண்களுக்கு மத்தியில் தான் நான் அங்கே வைக்கப்பட்டிருந்தேன், ஆனால் பாதுகாப்பாக இருந்தேன்.
என்னில் எந்தவித ஒரு தவறான நடத்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல சிங்கள குடிமக்களை சரியான வழியில் நடத்தியிருந்தார்கள். அங்கே பார்வையிடத்துக்கு சென்ற சில சிங்கள குடிமக்களை சரியான வழியில் நடத்தியிருந்தார்கள். பல விடயங்கள் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பாக அவர்கள் ஒரு நாகரிகமான அமைப்பு என்று சொல்லி முன்வைக்கப்படுற விடயம். ஆகவே இந்த அமைப்பு தொடர்பாக இந்த ஒரு திரைப்படம் வந்திருப்பது எப்படியான ஒரு வரலாற்று திரிவை ஏற்படுத்துகின்றது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டால் திரையரங்கள் முற்றுகையிடப்படும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்திற்கு தமிழ் அரசியல் பரப்பிலிருந்து பல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருந்தன தமிழகத்தில். இன்னும் கூட சிலர் இந்த பொது வழியில் மீடியா பரப்பில் கூட இலங்கையில் இருக்க சில தொடர்பாக பேசவில்லை. நாங்கள் ஏன் பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்பான சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்குன்றது விடயம் வந்து நாங்கள் யாரை குறி வைக்கிறோம்டா, நாங்கள் யாரை இது ஒரு இலக்கு பெறுநராக கொண்டிருக்கிறோம்டா, இந்த ஒரு சிறுவர்கள் அல்லது இப்போ வார இளம் சமுதாயத்தினர் அவர்களுக்கு ஒரு வரலாற்று திரிவு சென்று விடக்கூடாது. இதுதான் எங்களை வரலாறு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியான விடயங்கள் நடந்திருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் இந்த படத்தை பார்த்துட்டு, உதாரணமாக இந்த ஜாட் என்ற திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த ரணதுங்க என்றவர் வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கார். ஆக இந்த ஜெஃப்னா டைகர் ஃபோர்ஸ்ன்றதுக்கு என்ற அந்த அந்த அமைப்பு வந்து இப்படியான விடயங்களை தான் செஞ்சிருக்குமென்ற ஒரு எண்ணம் அவர்கள்ட்ட வரலாம். ஆகவே அந்த விடயத்துக்காகத்தான் நாங்கள் இந்த படம் பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறோம். உண்மையிலேயே மீண்டும் சொல்கிறது இந்த விஷயம்தான். விமர்சனங்கள் எல்லாருமே செய்யலாம், கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வரலாற்று திரிவுபடுத்தல் என்பதுதான் போலியான ஒரு வரலாற்றை மக்களுக்கு சொல்லும் ஒரு விடயமாக மாறும். அதில் இன்னொரு விஷயம், எங்களுடைய மன்னர்களை பற்றியோ அல்லது எங்களுடைய வீரர்களை பற்றியோ அல்லது எங்களுடைய வரலாறுகளை பற்றியோ யார் திரிவுபடுத்தினாலும் அதற்கு எதிராக கேள்விக்கூடிய உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதுதான் இந்த படம் தொடர்பான ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் சொல்லியிருந்தோம். பல வன்முறை காட்சிகள் இந்த படத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த ஆயுதம் ஏந்திய தொடர்பான பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட எந்த ஒரு பொதுமக்களையும் வன்முறை ரீதியாக சித்திரவதை செய்தோ அல்லது பெண்களை அவ்வாறாக தவறான வழிநடத்தலோடு மேற்கொள்ளப்பட்டதென்ற எந்த ஒரு ஆதாரங்களும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் இல்லை. அவருடைய தலைவர், அந்த அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களோட கூட இந்த விஷயம் இல்லை. ஆகவே இப்படியான விடயங்கள் இல்லாத ஒருவரை அல்லது ஒரு அமைப்பை இந்த திரைப்படம் அப்படியான ஒரு அமைப்பாக மாற்றி ஒரு வரலாற்று திரைப்படத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக இன்னும் எதிர்ப்பலைகள் வந்து மக்கள் மத்தியிலிருந்தும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலிருந்தும் உருவாக வேண்டும். ஆகவே இந்த திரைப்படம் வந்து முற்றுமுழுதாக இந்த விடயங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பலரும் தங்களுடைய விமர்சனங்களையும் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய பதிவுகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பார்க்காதாக்கள் அல்லது இந்த திரைப்படம் பற்றி அறியாதாக்கள் இந்த திரைப்படம் பற்றின ஒரு புரிதல்களை உள்வாங்கணும் என்ற விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள 3 சினிமாக்களுக்கு முடியான மார்க்கெட் பெருசாக இருக்குது, வியாபாரம். அந்த சினிமாக்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த அந்த மாநிலங்களில் ஓடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓடும் சில திரைப்படங்கள். உங்களுக்கு தெரியும், அந்த திரைப்படங்கள் போட பாகுபலியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்த ஹிந்தி திரைப்படங்களாக இருக்கட்டும் பல வசூலை குவித்திருந்தன. அந்த வகையில் தான் தமிழில் இருக்கிற படங்களும் ஹிந்தி, தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் டப் பண்ணப்படுகின்றது. ஆக இந்த மொழிமாற்று படங்கள் நல்ல கருத்தை கொண்டு வருது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த நல்ல கருத்துக்களோடு சேர்த்து சில திரைப்படங்கள் வரலாற்று திரிவுகளையும் கொண்டு வருது. இது மக்கள் மத்தியில் உணரப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த காணொலி. தொடர்ந்து முஸ்பாத்தி சொந்தங்களே எங்களோட இணைந்திருங்கோ, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் எங்களுடைய காணொலி உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.